கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வாய்ப்பு கொடுத்த டானியல் பிரதருக்கு நன்றி. என்னுடைய அப்பா பேர் சில்வஸ்டர், என்னுடைய அம்மா பேர் மேரி. எனக்கு 2 அண்ணன் ஒரு அக்கா. எங்கள் 2 அண்ணன் பேர் சாம்சன், ராஜன். ஒரு அக்கா பேர் ஜாக்லின். நாங்கள் மொத்தம் 4 பேர். நாங்கள் ஒரு ரோமன் கேத்தலிக் அந்த மாதாம்மா வணங்குறவங்க. எங்கள் அப்பா ஒரு சொந்தமாக ஒரு பிளாஸ்டிக் தொழில் செஞ்சுட்டு இருந்தார். பிளாஸ்டிக் போர்டு, நேம் போர்டெல்லாம் செஞ்சு கடைங்கள்லேருந்து ஆர்டர் எடுத்து போய் கொடுப்பார். சிஆர் மேனன்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தார். அது மூலிமா அந்த வருமானம் எங்கள் அம்மாவுக்கு கொடுப்பாங்க. அப்போ சமைச்செல்லாம் போடுவாங்க, நாங்கள் சாப்பிடுவோம். எனக்கு ஒரு 7 வயசு இருக்கும்போது அம்மா உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டாங்க. அவங்க இறந்ததுக்கப்புறம் எங்கள் அண்ணன்கிட்ட தான் நாங்கள் வளர்ந்தோம். எனக்கு எல்லாம் செஞ்சது எங்கள் அண்ணன் சாம்சன், அவர் பேர். அவர் ஒரு ரிசேஷன் குருதாஸில் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தார். எங்கள் அம்மா செத்ததுக்கு முன்னாடி இல்லை, எங்கள் அம்மா உயிரோடு இருக்கும் போதே எங்கள் அப்பா வேறு ஒரு கல்யாணம் பண்ணிக்கினார். அவருக்கு 2 பொண்ணுங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேயும் இருப்பார். எங்கள் அம்மாக்கிட்ட எங்கள் அம்மாவை நிறைய கொடுமைலாம் பண்ணியிருக்காரு. அடிப்பார், துன்பப்படுத்துவார். எங்கள் அம்மாலாம் கஷ்டத்துலேயே வாழ்ந்தவங்க தான், நல்லா சௌகரியமாக வாழ்ந்தவங்க இல்லை. ஏன்னா எங்கள் அம்மாவுடைய ஃபேமிலியில் அவங்க அவ்வளோ நல்லா வாழ்ந்துட்டு எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ண பிறகு அவ்வளோ கஷ்டத்தை அனுபவித்தாங்க. பரம்பரை கிறிஸ்டியன் தான், ரோமன் கேத்தலிக்குன்னு. ஆனால் பேர் கிறிஸ்துவங்க மாதிரி தான் வாழ்ந்தோம். எங்கள் அம்மா அப்பாலாம் கோயிலுக்கு போய் நான் பார்த்ததில்லை, எங்கள் அம்மா போயே நான் பார்த்ததில்லை. ஆனால் எங்கள் அண்ணனுக்கு ஒரு 25 வயசில் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த அண்ணி கூட தான் நான் இருந்தேன். ஒரு சர்ச்சுன்ட்டு ஒரு கிறிஸ்தவங்களுக்கு ஒரு அடையாளமாக ஒரு சர்ச்சுக்கு போகிற பழக்கம், ஒரு வேதம் வாசிக்கிற பழக்கம், இதெல்லாம் என் ஃபேமிலியில் இருந்ததே இல்லை. போவோம், ஞாயிற்றுக்கிழமை நான் மாதா சர்ச்சுக்கு போவோம். அங்கே அந்த பூசையை பார்ப்போம். நடந்தே அங்கேருந்து பெரம்பூர் வரைக்கும் நடந்து போயிட்டு வந்துடுவேன். எங்கள் அப்பா அம்மா போய் நான் பார்த்ததில்லை. ஆனால் அவர் பேர் மட்டும் சில்வஸ்டர். நான் படித்தது ஒரு 5வது வரைக்கும் தான் நான் படித்தேன். இந்த சந்தைக்கடைன்னு சொல்லுவாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். அதுக்கப்புறம் நான் ஸ்கூல் போக மாட்டேன்ட்டு எங்கள் அம்மா இறந்ததுனால என்னை பராமரிக்கிறதுக்கு யாரும் இல்லை. நிறைய அன்புக்கு ஏங்கின்னு இருந்துருந்தேன். அப்போ யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் அப்படியே அங்கே வாசலில் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படியே அவங்க கூடவே சரின்ட்டு இருந்துட்டு விளையாடிட்டு எங்கள் அண்ணி சமைப்பாங்க, கொடுப்பாங்க, சாப்பிடுவேன். ஆனால் எந்த இருந்தாலும் ஒரு அம்மாவுடைய அன்பு கிடைக்கல சின்ன வயசுலேயே. ஒரு புத்தி சொல்லவோ, ஒரு அறிவுரை சொல்லவோ, ஒரு நல்ல பாதையில் காட்டவோ ஒரு தாய் அன்பு இல்லை. அப்படி தான் நாங்கள் வாழ்ந்தோம். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 15-16 வயசுக்கு அதுக்கப்புறம் நான் ஒரு ஹாஸ்டலில் போயிட்டு வளர்ந்தேன். அது பிரசன்டேஷன் கான்வென்ட்டுன்ட்டு சிஸ்டர்ஸுங்க இருக்கிற இடம் அது. அப்போ நான் அம்மா இல்லைன்னு ஒரு ஏக்கம். எனக்கு எங்கள் அக்கா தான் நான் அம்மான்னு நினச்சி வாழ்ந்தேன். அம்மா அப்பா இல்லைன்னு சொல்கிறத விட எங்கள் அக்காவும் அவங்க வீட்டுக்காரும் எனக்கு ஒரு தாய் தழப்பேன் அப்படின்னு என் மனசில் நான் ஏற்றுக்கின்னு இருந்தேன். அப்போ நான் எல்லா விஷயத்தையும் எங்கள் அக்கா கிட்டே நான் சொல்லும்போது அக்காவும் ரொம்ப கஷ்டப்பட்டதுனால என்னை கொண்டு போய் அந்த சிஸ்டர்ஸோடு சேர்த்தாங்க. சேர்த்ததுக்கப்புறம் அங்கே இருந்தேன். நான் அங்கே வேலை தான் செஞ்சுட்டு இருந்தேன், படிக்கலாம் இல்லை. அந்த ஒரு சிஸ்டர் வின்சென்ட் இருந்தாங்க, ஆங்கிலோண்டியன் சிஸ்டர். அவங்கக்கிட்ட நான் அவங்கள பார்த்துக்குவேன், அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பேன். ஒரு சேவை மாதிரி செஞ்சிட்டு இருந்தேன் அந்த ஹாஸ்டலில். அந்த சர்ச்செல்லாம் பெருக்குவேன். அப்போ எனக்கு அதிகமாக கடவுளை பற்றிலாம் அவ்வளோவா தெரியாது. ஆனால் எப்போ பார்த்தாலும் சர்ச்சிலேயே உட்காந்துருப்பேன். வேறு எந்த ஒரு பழக்க வழக்கத்துக்கும் போக மாட்டேன், யாரோடவும் அவ்வளோவா சேர மாட்டேன், தனித்தே இருப்பேன். தள்ளி விட்டால் கல் மாதிரி, யாரும் என்கிட்ட அன்பு செலுத்த மாட்டாங்க. அப்போ நானே யோசிப்பேன், நம்ம ஏழையாக இருக்கிறதுனால தான் இப்படி இருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 21 வயசு ஆச்சு. எனக்கு கல்யாணத்துக்கு முடிவு பண்ணாங்க. எங்கள் அக்கா மூலிமா, எங்கள் அக்கா ஃப்ரெண்டு அவங்க நிர்மலான்னு சொல்லிட்டு, அவங்களும் அந்த ஹாஸ்டலில் இருந்தவங்க தான். அப்போ எங்கள் அக்கா கிட்டே கேட்டாங்க, ராணியை அவங்க தம்பிக்கு பழனி, எங்கள் வீட்டுக்கார பேர் பழனிவேல், அவரை கல்யாணம் பண்ணிக்கிறியான்ட்டு. அப்போ எங்கள் நாத்தனார் என்னை கேட்கும் போது ஹாஸ்டலில் என்னை கேட்குறீங்களே, எனக்கு எங்கள் அக்கா இருக்காங்க, அவங்கக்கிட்ட கேளுங்கோ அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லி நான் அனுப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டு மூலிமா பெரியவங்க எல்லாம் பேசி எனக்கு அவரை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் எனக்கு நடந்த இடம் சிந்தாதிரிப்பேட்டை மோட்ச மாதா
சர்ச்சில் நடந்தது. நாங்கள் ரோமன் கேத்தலிக்காக இருக்கும்போது ஃபாதர்ஸ் தான் எனக்கு கல்யாணம் பண்ணாங்க. அந்த சர்ச்சில் தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. 1990 ஜனவரி மாதம் 21 எனக்கு கல்யாணம் ஆச்சு. எங்கள் வீட்டுக்கார் பேர் வந்து பழனிவேல். அவங்களும் வந்து ரோமன் கேத்தலிக் தான். அவர் பேர் இருதயராஜ். ஆனால் வந்து எல்லாத்துலேயும் பழனிவேல்னு அப்படி இருக்கிறதுனால அந்த பழனின்னு கூப்பிடுவோம். அதே பழக்கமாகிப்போச்சு. அவர் பேர் பழனிவேல். அவர் வந்து ஒரு சைக்கிள் மெக்கானிக் தான். வேளச்சேரியில் வேலை பார்த்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பிராட்வேல 40 வருஷம் அங்கேயே வேலை பார்த்துருந்தார். அந்த வேலையை தவிர அவருக்கு வேறு எந்த வேலையும் தெரியாது. கொஞ்சம் சம்பளம் வந்தாலும் என் கையில் தான் கொடுத்துருவார். ரொம்ப உண்மையான ஒரு எப்படி சொல்லணுன்னா, ஃபஸ்ட்டு நான் ஆண்டவரை நேசிப்பேன். அடுத்தபடியாக எங்கள் வீட்டுக்கார். ஏன்னா எனக்கு ஒரு குறை கூட இல்லாமல் அந்த தாய் தகப்பன் அண்ணன் தம்பி எல்லா பாசத்தையும் காட்டிலும் அவர் எனக்கு அவ்வளோ ஒரு பாசம் கொடுத்தாரு. என் மேலே அவருக்கு அளவு கடந்த ஒரு அன்பு. நான் பிறந்ததுலேருந்து ஒரு அன்புன்னா என்னன்னே தெரியாததான் நான் இருந்தேன். ஏன்னா நாங்கள் கொஞ்சம் வறுமையில் இருக்கும்போது யாரும் அன்பு செலுத்த மாட்டாங்க. ஒரு மாதிரி ஏக்கமாக இருக்கும் என் மனசுக்குள்ளே. எதுவுமே இல்லையே, இப்படி நம்ம இருக்கமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏங்கின காலம்லாம் இருக்குது. ஆனால் நான் சாப்பிட்டியா, நல்லா இருக்கியா, தூங்குனியான்னு கேட்குறதுக்கு கூட யாரும் கிடையாது. அப்படி இருக்கும்போது எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு கல்யாணம் பண்ணி அவர் மனசளவில் எனக்கு பிடிக்கலன்னா கூட, ஆனால் அவர் காட்டின அன்பில் நான் அப்படியே விழுந்துட்டேன். ஏன்னா நான் ஒரு சில விஷயம் யோசித்து வச்சுருப்பேன், இப்படி கல்யாணம் பண்ணணும், இப்படி நல்லா இருக்கணும். அவருக்கு வந்து அதுக்கு அவர் ரொம்ப பழைய காலம் மாதிரி சொன்னதையே சொல்லிவிட்டு, இப்படி தான் இருக்கணும் ராணி, இப்படி தான் இருக்கணும் ராணி, அப்படியே நான் பழகிட்டேன். அவர் ரொம்ப ஒரு வித்தியாசமான, அவர் ரொம்ப சாமியை ரொம்ப நம்புவார். அந்த மாதாம்மா அவர் ரொம்ப நம்புவார். ஒரு கெட்ட பழக்கம் கூட அவர்கிட்ட கிடையாது. ஒரு சின்ன ஒரு பொய் சொல்லுன்னு சொல்லி கொடுத்தா கூட அவருக்கு சொல்ல தெரியாது. 1990 கல்யாணம் ஆச்சு. ஜனவரி 21 திங்கக்கிழமை ஆச்சு எனக்கு கல்யாணம். அதுக்கப்புறம் வந்து எங்கள் மாமியார் வீட்டு சைடு போனோன்னா எங்கள் நாத்தனார் எங்கள் மாமியார் இருந்தாங்க. எனக்கு வந்து அவருடைய சித்திங்க 4 பேர் இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் தான் நான் கல்யாணம் பண்ணிட்டு போனேன். ஆனால் அங்கேயும் எனக்கு பாசமே கிடையாது. நிறைய கொடுமை தான் நான் அனுபவித்தேன். கொடுமைன்னா எங்களை எதிரையுமே சேர்த்துக்க மாட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் தாழ்ந்து இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு எந்த சொந்த பந்தமும் அவங்க வீட்டு சைடும் சரி எங்கள் வீட்டு சைடும் சரி எங்களை ஏற்றுக்க ஆனால் எல்லாரோட நல்லா பர்ஃபெக்டாக நாங்கள் தான் இருப்போம். ஆனால் அவருக்கு எதுவும் தெரியலையேன்னு எதிரையும் இது பண்ண மாட்டாங்க. நாங்களும் எங்கள் வேலை உண்டு, நாங்கள் உண்டு, வேலை செய்வோம், சம்பாதிப்போம், பிள்ளைங்களை காப்பாற்றோம். எனக்கு ஒரு வருஷத்துலேயே என் பெரிய பையன் பிறந்துட்டான். அப்போ என்னை சண்டை போட்டு எங்கள் வீட்டை விட்டு எங்கள் நாத்தனார் அமைச்சிட்டதுக்கப்புறம் நாங்கள் வேளச்சேரியில் போய் ஒரு வருஷம் இருந்தோம் அவருடைய வேலையாண்டிய. அப்போ தான் என் பையன் வந்து மாதம் இருந்தோம். டெலிவரிக்காக அந்த ஒரு இது பண்ணுவாங்க சீமந்தம்னு சொல்லிட்டு. அந்த டைமில் எனக்கு உண்மையிலே தெரியாது, கடவுள்னா சும்மா தொட்டு தான் கும்பிடுவேன். எனக்கு அவ்வளோ பவர்லாம் தெரியாது. ஆனால் அந்த சமயத்தில் எங்கள் அக்கா வந்து எனக்கு அந்த சீமந்த காரியெல்லாம் செஞ்சு அவங்க வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போயிட்டு குழந்தை பிறக்கிற வரைக்கும் இருந்தாங்க. 3 மாதம் அந்த குழந்தை என் பெரிய பையன் பிறந்தான் ஸ்டீஃபன் ராஜ் பிறந்து அவங்க வீட்டில் தான் என்னை பார்த்துக்கினாங்க. பார்த்துட்டு ரொம்ப நல்லா பார்ப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப நல்ல குணம். அது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு தாய் இல்லைன்றதே அவங்க மறக்கிற அளவுக்கு அவங்க மேலே நான் பாசம் வச்சுருந்தேன். ஆனால் இடப்பட்ட காலத்தில் எல்லாம் மாறிப்போச்சு. இப்போ எங்கள் வீட்டுக்கு அமுச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் என் பெரிய பையனுக்கு வந்து நாங்கள் பேர் வைக்கிறதுக்காக அந்த மாதா சர்ச்சில் எல்லாம் ஈஸ்டர் அன்றைக்கி தான் பேர் வைக்கிறதுக்கு எல்லாம் சர்ச்சுக்கு போகணும். சர்ச்சுக்கு போயிட்டு பேரெல்லாம் வச்சுட்டு ஸ்டீஃபன் ராஜ்னு பேர் வச்சுட்டு ரோமன் கேத்தலிக்கில் அங்கேருந்து வீட்டுக்கு வந்து எங்கள் மாமியாரை தேடுறோம். அவங்க இல்லவே இல்லை. இங்கே ஒரு பக்கம் நிறைய சாப்பாடு எல்லாருக்கும் சொல்லி பேர் வைக்கிறோன்னு எங்கள் நாத்தனார் நல்லா கிராண்டாக செஞ்சுட்டு இருந்தாங்க. பார்த்தா எங்கள் மாமியார் இல்லை. நான் தேடுறேன். ஆனால் ஒரு உணர்வு மட்டும் என் மனசில் இருந்தது. இன்னும் இவங்களை காணுமே, அம்மான்னு தான் கூப்பிடுவேன். இன்னும் இவங்களை காணுமே, நம்ம பார்க்கவே. காஃபி கொடுத்ததை வாங்கி அங்கே சைக்கிள் மேலே வச்சுட்டு அவங்க போனவங்க திரும்பி ரிட்டன் வரவே இல்லை. அவங்க போயிட்டு அங்கே அந்த ஒரு சிந்தாதிரிப்பட்டியில் பாத்ரூம் கிடையாது எங்கள் வீட்டில். அப்போ அந்த ஆத்தோர சைடு தான் போவோம். அப்போ போகும்போது அவங்கள லாரி அடிச்சிட்ருக்குது. அடித்து அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு செட்டில் போட்டு வச்சு அப்புறம் காலையில் 7 மணிக்கு தான் அங்கே அந்த சைடு போனவங்க கண்டுபிடிச்சாங்க. ஐயோ பாப்பா இங்கே கிடக்குறாங்க, செத்து போயிருக்கிறாங்க. நான் ஓடி போய் பார்த்தா அந்த முட்டி மடங்கி அந்த எலும்பு மேலே தூக்கிட்டு இருந்தது. உடனே ஜிஹெச்சுக்கெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு அவங்கள பார்த்தா அவங்க இறந்துட்டுருக்குறாங்க, லாரி அடிச்சிட்ருக்குதுன்னு.
அதுலேருந்து யாரும் எங்களுக்கு முயற்சி பண்ணி எந்த ஒரு இதுவும் இல்லை. சரி செத்துட்டாங்க அவங்களே என்னான்ட்டு எங்கள் நாத்தனார் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் இதில் சேர்ந்ததுக்கப்புறம் எங்கள் நாத்தனார் அவங்களே நான் வந்து இந்த பெண்டிகாஸ்டில் சேர்த்தேன். அவங்களும் வந்தாங்க, ஆண்டவரை ஏற்றுக்குன்னு ஞானஸ்தானம்லாம் எடுத்தாங்க. ஜெரோமையா அந்த ஒரு புக்கில் கூட அவங்க நேமெல்லாம் போட்டார். எங்கள் மாமியார் அடக்கெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கள் நாத்தனார் கூடவே தான் இருந்தோம். எங்கள் அப்பா என்னை கூப்பிட்டு சொன்னார், அந்த வீடு எங்கள் அப்பா அது ஒரு வீடு இருந்தது ஓட்டேரி ஹவுசிங் போர்டில், அந்த வீடை நான் வந்து விற்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். நான் அந்த வீட்டில் தான் இருந்தேன். விற்றுடுறேன், உனக்கே விற்றுடுறேம்மானாரு. அப்புறமா 2 அண்ணனுங்களும் கையெழுத்து போட்டாங்க. அதுக்கு காரணம் வந்து எங்கள் அக்கா தான், ராணிக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வீடு எனக்காக கொடுத்தாரு எங்கள் அப்பா. நான் 1,30,000 ரூபாய்க்கு அப்பத்தி விலை அவ்வளோதான் போச்சு. அந்த காசை கரெக்டாக என்கிட்ட வாங்கிட்டு எங்கள் அப்பா எனக்கு அந்த வீடை கொடுத்தாரு. நாங்கள் 97லேருந்து அந்த வீட்டில் தான் இருக்கிறோம். 2வது குழந்தை வந்து 1994 பிறந்தான். பெரிய பையன் வந்து 91 பிறந்தான். அவனுடைய பேர் வைக்கும் போது தான் ஸ்டீஃபன் ராஜுன்னு அவனுக்கு பேர் வச்சாங்க. அந்த பேர் வச்சுருக்கும் போது தான் எங்கள் மாமியார் இறந்துட்டாங்க. அதுக்கு அடுத்து பெரிய பையன் பிறந்து 3 வருஷம் கழித்து என் சின்ன பையன் பிறந்தான். அவனுக்கு பேர் வந்து செபஸ்டின் ராஜுன்னு வச்சோம். அதுக்கப்புறம் நாங்கள் பெரிய ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்தோம், ப்ரெசன்டேஷன் கான்வெண்ட்டில். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்த்தோன்னே அவன் அங்கேருந்து படிக்கிறான். அவன் படிச்சுட்டே இருக்கும்போது நான் அந்த சிஸ்டர்ஸுங்கக்கிட்ட எனக்கு ஒரு வேலை வேணும்னு நான் கேட்டேன். அப்போ அந்த ஸ்கூலில் கேன்டீன் இல்லாமல் இருந்தது. அந்த கேன்டீன் எனக்கு கொடுத்தாங்க. அந்த கேன்டீனில் நான் ஒரு 12 வருஷம் நான் அதில் வந்து சொந்த வேலை தான், சொந்தமாக நான் செஞ்சிட்ருந்தேன். பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குறது, சிஸ்டர்ஸ்க்கு வந்து டிஃபன் கொடுக்குறது, காஃபி, இந்த மாதிரிலாம் ஸ்கூல் கேன்டீன் மாதிரி நடத்திட்டு இருந்தேன். 12 வருஷம் அதில் போயிருந்தது. அப்போ வந்து எங்கள் வீட்டுக்காரரும் சம்பாதிப்பார், நானும் சம்பாரித்தேன். 2 பேரும் சந்தோஷமாக தான் இருந்தோம். எங்களுடைய தேவையெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கினாரு. எல்லாமே நாங்கள் வாங்கினோம், ஒரு வீடும் வாங்கினோம். வாங்கி நல்லா தான் இருந்தோம். எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு குறவும் இல்லை எனக்கு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம். அதுக்கப்புறமா வந்து நான் எப்படி ஆண்டவரை தெரிஞ்சுக்கினேன்னா, 2 பசங்களையும் கூட்டிகிட்டு நாங்கள் வீடு வெளியில் வந்ததுக்கப்புறம் எங்கள் அக்கா வந்து மேடவாக்கத்தில் ஒரு வீடு பார்த்து வச்சாங்க எங்களுக்கு. அந்த வீட்டில் தான் நான் இருக்கும்போது எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் ஒரு மனஸ்தாபம் வந்தது. அவங்க அக்காவை பார்க்கல, அவங்க அக்கா கிட்டே போலியேன்னு அவர் ரொம்ப வருத்தத்தோடு இருந்தார். அப்போ நான் ஒரு மூட நம்பிக்கை என்ன நினச்சேன்னா, சரி நம்ம கூட இருக்கிறதுனால தான் அவர் நம்மக்கிட்ட பேசலை, இதுவாகுது, அவங்க அக்காவே நினச்சிட்டுக்கிறாரு. சரி நம்ம செத்துட்டோம்மா அவங்க அவங்க அக்கா கூடவே இருப்பார் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு மைண்டில் நான் என்ன பண்ணேன், சரி இன்றைக்கி வந்து நம்ம அங்கே உமா காம்ப்ளெக்ஸ் வந்து அந்த ஆறு ஓடிட்டுருக்கோம், அதில் நம்ம குச்சிடலாம், இல்லைன்னா நம்ம சூசைட் பண்ணிக்கலான்ற ஒரு எண்ணத்தில் நான் அந்த மேடவாக்கத்தாண்ட போய் மீன் வாங்க போனேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நல்லா மஞ்சள்லாம் போட்டுட்டு நல்ல ஒரு அலங்காரமாக இருப்பேன் நான் அந்த கேத்தலிக்கில் இருக்கும்போது. அப்படி இருக்கும்போது நான் பெரிய பொட்டு தான் வைப்பேன் நான். அப்போ நான் போய் மீன் வாங்கலான்ட்டு போயிட்டே இருக்கேன். அங்கே போய்ட்டு மீன் வாங்கிறதுக்கு மீன் கடையாண்ட நான் போயிருக்கும்போது அங்கே ஒரு மேலே சத்தம் கேட்டுது. அது பார்த்தா எம்பிஏ சபை. இந்த மேலே சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன அறியாமே நான் போய் அதில் கால் அப்படி வைக்கிறேன். பாஸ்டர் அப்பாதுரை இப்போ அவர் இறந்துட்டார். அவர் என்ன சொன்னார், அந்த பலிப்பீடத்துலேருந்து ஒரு சிஸ்டர் வராங்க, அவங்க பேர் ராணி, கர்த்தர் அவங்க கையை பிடிக்கிறாரு, அவங்க இன்றைக்கி சூசைட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் கர்த்தர் அவர் கையை பிடிக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே நான் ஆண்டவரை வந்து அவ்வளோவா நான் இது பண்ண மாட்டோம், இந்த கேத்தலிக்கில் தான் எங்களுடைய ஈடுபாடலாம். அப்போ நான் திரும்பி எல்லாரையும் நான் சுற்றி பார்க்குறேன், யார் பேர் யாருக்கோன்ட்டு. சகோதரி நீங்கள் தான் வாசலில் நிற்கிறீங்க பாரு சகோதரி, உங்கள் பேர் தான் ஆண்டவர் அழைக்கிறாரு அப்படின்னு சொன்னார். நான் நேராக ஒரு 3 சகோதரி என்னை வந்து உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. அமுதாஸ்டர், பாஸ்டர் அம்மா, இன்னொரு அம்மா. அந்த அமுதாஸ்டர் அதுக்கப்புறமா நாங்கள் உள்ளே அந்த சர்ச்சு உள்ளே போயிட்டேன். நான் சர்ச்சு உள்ளே போனதுக்கப்புறம் எனக்காக அவங்க ப்ரேயர் பண்ணாங்க. நான் அப்போ சொல்லி ரொம்ப அந்த ஒரு அன்புக்காக நான் அழுவேன். அப்போ நான் ரொம்ப அழுதுக்கப்புறம் என்னை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ஜெபம் பண்ணி ஏசு ரத்தம்னு சொல்லி எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு, இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது, நாங்கள் இருக்கிறோம் சிஸ்டர்னு என் தோலை பிடிச்சி ஆறுதல் சொன்னாங்க. சொல்லிவிட்டு அப்போ நான் ரொம்ப அழுதேன். சரி நம்ம இது செய்யக்கூடாது, பசங்களை பாருங்கள் சார், 2 சின்ன பசங்க, ஒருத்தர் 2.5 வயசு ஆகிறான், ஒருத்தன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், பாருங்கள் எப்படி ஆட்டுற பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஆறுதல் பண்ணிட்டு, அதோடு நான் அந்த சபைக்கு என்னை கூப்பிடுவாங்க, அடிக்கடிக்கு வந்து என்னை கூட்டிகிட்டு போவாங்க. அந்த கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் நான் போனதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காருக்கு யாருக்குமே வீட்டில் தெரியாமல் என்னை ஞானஸ்தானம் எடுத்தேன். 96ல் ஞானஸ்தானம் எடுத்ததுக்கப்புறம்
நான் வந்து எங்கள் வீட்டாண்ட உட்காந்துருக்கும்போது அன்றைக்கி நைட்டு நான் தூங்கினேன். இது வந்து உண்மையானது ஒன்று. ஒரு 30 வருஷம் ஆனாலும் என் இருதயத்துலேருந்து அது போகவே இல்லை. அப்போ நான் நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது ஒரு தரிசனம் நான் கண்டேன். ஒரு பெரிய ஒரு புஸ்தகம், அதை பரட்டி பரட்டி போட்டு ஒரு பெரிய ஒரு பேனா மாதிரி இந்த அதில் எழுதுகிறாங்க. ஜீவ புஸ்தகத்தில் என் பேர் ஆண்டவர் எழுதினாருன்னு 4 இடையில நான் பைபிள் படித்து நான் ஜெபம் பண்ணும்போது அதை நான் தெரிஞ்சுக்கினேன். அதுக்கப்புறம் ஆண்டவருக்குள்ளே ரொம்ப ஃபெய்த்தாக இருந்தேன். எனக்கு ரொம்ப வந்து இந்த பெண்டிகாஸ்டில் அந்த ப்ரேயரு அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. அவர் என் பேரை சொல்லி கூப்பிட்டாரேன்ட்டு எனக்கு அதுலேருந்து எனக்கு ரொம்ப ஒரு ஆழ்ந்தது. நல்லா ஜெபிப்பேன், நல்லா செய்வேன், அதில் ஊழியெல்லாம் நான் செய்வேன். அப்படி இருக்கும்போது அப்போ கூட எங்கள் வீட்டுக்காரர் என்னை விடவே மாட்டார். அடையாருக்கு அந்த திருவிழா டைமில் என்னை கூப்பிட்டு போவார். ஒரு வருஷம் என்னை அப்படியும் கூட்டிகிட்டு போனார். போயிட்டு அங்கே உட்காரவே என்னால் முடியவே இல்லை. நான் சொன்னேன், நான் கைத்தட்டி ஜெபம் பண்ணால் தான் எனக்கு பிடிக்கும், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை சண்டை போட்டு அங்கேருந்து ஏஞ்சி நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அப்போல்லாம் எங்ககிட்ட பைக்கெல்லாம் இல்லை, பஸ்ஸு பிடிச்சே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அதோடு என்ன பண்ணோம், அவரும் கொஞ்சம் அப்படியே சர்ச்சுக்கு வர கொள்ள இருந்தார். ஏசிஏயில் வந்து 2000 ஒரு ஞானஸ்தானம் எடுத்துட்டார் எங்கள் வீட்டுக்கார். என் 2 பிள்ளையும் ஆர்சியில் ஞானஸ்தானம் கொடுத்தாலும் நான் வந்து பிரதிஷ்டை பண்ணேன். 2 பசங்களையும் எனக்கு அந்த வருஷம் தெரியல. 2 பசங்களையும் ஏசிஏ சபையில் பிரதிஷ்டை பண்ணேன். சாம்சுந்தராயா தான் இருந்தார். அவர் மூலிமா தான் நான் இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்தேன். அவர் கொடுத்த அந்த மெசேஜ், ஏன்னா படிப்பு அறிவு இல்லைன்னா கூட ஒரு உணர்வோடு அவர் சொல்கிற அந்த வார்த்தை ஆண்டவரை பற்றி, அப்போ வந்து நான் அதை பிடிச்சிக்கின்னு அவர் சொன்ன மெசேஜ் எல்லாம் நான் கேட்டு ஒரு வாரம் கூட நான் இருக்க மாட்டேன். முதல்ல ஆளாக நான் போயிட்டு உட்காருவேன் சர்ச்சில். ரொம்ப வைராக்கியமாக தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்போது வந்து ஒரு நாள் வந்து திருவிருந்துக்கு இந்த வெள்ளை சாரி கட்டணும்னு சொல்லிட்டு கட்டினோம். அப்போ எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு அந்த வெள்ளைப்படவை கட்டி கொடுத்து, நீ வெள்ளைப்படவை எப்போவுமே நீ கட்டிக்கிறா, நீ நல்லா இருக்குது. அவருக்கு வந்து நான் நல்லா இருக்கணுன்ற ஒரு ஆசை. எப்போவுமே நான் நல்லா இருக்கணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நல்லா சாப்பிட்ணும், நான் சந்தோஷமாக இருக்கணுன்னே அவர் வாழ்ந்தார். அப்போ நான் அவர் ரொம்ப அன்பு காட்டுறதுல எனக்கு அது ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கிற மாதிரி தெரியும். அதனால் வயசு ஆகும்போது அதை நான் உணர்ந்துட்டேன், அவருடைய அன்புக்கு வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் நல்லபடியாக தான் போயிட்டு இருந்தது. நான் நிறைய ஊழியம் செய்வேன். போயிட்டு கிராம ஊழியத்துக்கு போவேன், சுவிசேஷம் சொல்லுவேன். எல்லா இடத்துக்கும் என்னை கூட்டிகிட்டு போனாங்க. நான் ஒரு 14 பேர் ஆண்டவருக்குள்ளே நடத்தி ஏசிஏயில் ஞானஸ்தானம் எடுக்க வச்சுருக்கேன், வழி நடத்தியிருக்கேன். ஆண்டவர் எனக்கு அது கிருபை செஞ்சுருக்காரு. நாங்கள் 2 பேரும் படிக்கல தான், நானும் எங்கள் வீட்டுக்காரும். ஆனாலும் என் பசங்களை நல்லா படிக்க வைக்கணுன்ற ஒரு ஆசை என் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. அப்போ நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் பெரிய பையன் 10th முடித்த உடனே அந்த MCTM அதில் வந்து அவன் படித்தான். அங்கே ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கூட எங்களுக்கு கையில் வாங்கலை, கட்ட தெரியாத. அது என்ன டிடி எடுத்து சொன்னாங்க. அப்புறம் யாரையும் கேட்டு பக்கத்தில் இருந்தவங்ககிட்டலாம் கொடுத்து அதை நாங்கள் கட்டி அந்த ஃபீஸ் கட்டி அவனை அங்கே தான் படிக்க வச்சோம். அவன் +2 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் வந்து காலேஜில் சேர்க்கணும்னு சொன்னான். அப்போ என் பெரிய பையன் சொன்னான், அம்மா நீ போய் முட்டி போட்டு செயின் ப்ரேயரில் ஜெபம் பண்ணுமா, நான் லைலா காலேஜில் படிப்பேன் அப்படின்னு சொன்னான். அவ்வளோ விசுவாசமாக இருந்த பிள்ளைங்க தான். அப்புறம் நான் என்ன செஞ்சேன், அதே மாதிரி என் பிள்ளைக்கு லைலா காலேஜில் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணேன். நான் செயின் ப்ரேயரில் தான் போய் டெய்லி ஜெபம் பண்ணிட்டு வருவேன், ஏன்னா நான் ஓட்டேரியில் தான் அங்கே வீடு இருந்ததுனால. அப்போ அங்கே போய் ஜெபம் பண்ணேன். அதே மாதிரி போனோம், அவனுக்கு சீட் கிடச்சிது. அதுவும் வந்து ஈவினிங் காலேஜ் தான் கிடச்சிது. நிறைய ஃபீஸ் அவனுக்கு. மார்னிங் காலேஜ் கூட கிடைக்கல, ஈவினிங் காலேஜ் தான்மா இருக்குது என்னம்மானார். சரி அவன் படிக்கட்டோன்னு சொல்லிட்டு அந்த காலேஜில் நான் படிக்க வச்சேன். அதுக்கப்புறம் சின்ன பையனும் 10th அங்கே முடிச்சுட்டு அனிதா மெட்ரிகுலேஷனில் +1 +2 சேர்த்தேன். 2 பிள்ளைங்களும் வந்து நான் ஏசிஏ சபையில் 2 பிள்ளைங்களுக்கும் ஞானஸ்தானம் கொடுத்தேன். எல்லா சொந்த மதத்தையும் கூப்பிட்டு ஒரு பெரிய ஒரு ரிசப்ஷன் மாதிரி பண்ணேன். அதுதான் நாங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்த நாள். அதுக்கப்புறம் எனக்குள்ளே ஒரு அறியாமல் ஒரு எண்ணம் தோணுச்சு, வசதியானவங்களுக்கு ஒரு முதல் இடமும் கொஞ்சம் வசதி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு இடமா கொடுக்குறாங்க, என்ன கிறிஸ்துவுக்குள்ளே இப்படிலாம் இருக்குதுன்ட்டு நானே வந்து பின்மாற்றமாயிட்டேன். ஏன் நம்ம போகணும் சபைக்கு, வேலை இருக்கேன், ஞாயிற்றுக்கிழமையானா எனக்கு வேலை இருக்கேன், நான் ஏன் சபைக்கு போகணும்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படியே இருக்கும்போது 2020 என் பையன் வந்து ஒரு கார் கேட்டான். சரின்னு நான் அந்த எங்ககிட்ட காசு இல்லாதனால அந்த ஒரு வீடு தான் இருந்தது, அதை விற்றுட்டு நான் அவனுக்கு கார் எடுத்து கொடுத்தேன். அந்த டைம் வந்து கொரோனா வந்து 2 வருஷம் அப்படியே இருக்கும், டியூ கட்ட முடியல, வண்டி ஓட்ட முடியல. அது வாங்கி கொடுத்தோன்னே எங்களை வந்து ஏமாற்றி தான் அதை வாங்கினான். சரி அதை எடுத்துகிட்டு அவங்க கம்பெனிக்கார் வந்து எடுத்துகிட்டு போகும்போது எங்களால் ஒன்றும் சொல்ல முடியல, சைலண்ட்டாக விட்டுட்டோம். அப்போ நான் யோசித்தேன், நம்ம வந்து ஆண்டவருக்குள்ளே இல்லை, நம்ம பின்மாற்றமாக போனதுனால நம்மளுக்கு எல்லாமே இழப்பாக இருக்குது, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொரோனா டைமில் என்ன வேலை செய்யணும்னு 2 பேருக்குமே வேலை இல்லை, என்ன செய்யுதுன்னு தோணவே இல்லை. ஸ்கூலில் இருந்து வேலையும் போயிடுச்சு எனக்கு. நான் வந்து பெண்டிகாஸில் சேர்ந்துட்டேன்னு சொல்கிறதுனால அந்த ஆர்சி சிஸ்டர்ஸுங்க. அப்போ இந்த 2000 நான் என்ன பண்ணேன்,
மீன் வியாபாரம் பண்ணேன் நான். அப்போது நான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த மீன் போயிட்டு காசிமேரில் எடுத்துகிட்டு வந்து வியாபாரம் பண்ணோம். அப்படி போயிட்டு 2 தெரு சுற்றிட்டு அப்படி பைக்கில் வரும்போது எல்லா பொருளாக விற்றுடும். அந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி நான் அந்த வேலையை செஞ்சுட்டே இருந்தேன். மீன் வியாபாரம் தான் நான் இப்போவும் பண்ணுறேன். ஜனவரி மாதம் அந்த ஏஜி சபைக்கு தான் நாங்கள் குளத்தூரில் போகிறோம். அப்போ எனக்கு அங்கே 1ஆம் தேதி எனக்கு கூப்பிட்டு ஒரு ஊழியம் கொடுத்தாங்க. ஜனவரி மாதம் 25 எனக்கு ஆண்டவர் நான் உள்ளே நுழையும் போது அந்த சகோதரிங்க, சிஸ்டர் நீங்கள் தான் இந்த ஏரியாவுக்கு, நீங்கள் இந்த வேலையை நீங்கள் செய்யுங்க சிஸ்டர்ன்ட்டு அங்கே வந்து கேலண்டர் அந்த சபையில் கேலண்டர் கொடுக்குறது, அப்புறம் ஸ்நாக்ஸ் கொடுக்குறது, அந்த ஒரு சின்ன ஊழியம் 2025 எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. அதை நான் ரொம்ப சந்தோஷமோடு அவ்வளோ சந்தோஷமாக நான் செஞ்சேன். நான் செஞ்சுட்டு சரி நான் ஒரு பொருத்தனை பண்ணேன். ஞாயிற்றுக்கிழமையான நான் சர்ச்சுக்கு வந்துடுறேன் ஆண்டவரே. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமையான தான் வியாபாரம். அதை பார்த்தா தான் என்னுடைய குடும்பத்தை நான் பார்க்குற மாதிரி இருக்கும். வாடகை கட்டணும், எல்லா தேவைகளும் இருந்தது. நான் ஒரே ஆளாக நான் எல்லா தேவைகளையும் சந்திச்சுட்டு இருந்தேன். அப்போ ஞாயிற்றுக்கிழமை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச்சுக்கு வரேன்னு எனக்குள்ளே ஒரு பொருத்தனை பண்ணிக்கினேன். எனக்கு பேக் வேணும் ஆண்டவரே, எனக்கு பைபிள் வேணும், நான் திரும்பி சர்ச்சுக்கு வரப்போகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நான் நினச்சிட்டு தான் இருந்த. 1ஆம் தேதி இந்த வேலை கொடுத்து தான் யோசிச்சுட்டே இருக்கும் போதே என்ன பண்ணேன், 17ஆம் தேதி நான் வியாபாரத்துக்கு எனக்கு ஃபோன் வந்தது கஸ்டமர்கிட்டேருந்து. அப்போ எனக்கு வந்து பொருள் எடுக்கிறதுக்காக நான் போயிட்டு மீன் எடுத்துகிட்டு வரோம். கரெக்டாக அந்த மாதம் வரோம் ரவுண்ட் டானாண்ட வரும்போது என்னுடைய பேச்சு சரியில்லைன்னு எங்கள் வீட்டுக்கார் சொன்னார். என்ன ராணி இப்படி பேசுகிற நீ, நான் பைக்கில் வந்துகிட்டே இருக்கும்போது. அப்போ நான் சொன்னேன், தெரிலப்பா எனக்கு இப்படி தான் பேச்சு வருதுன்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், அந்த ரவுண்ட் டானா பெட்ரோல் பங்காண்ட வந்து வண்டியை நிறுத்திட்டார். ஒரு ஃபோன் வந்தது எனக்கு, என்கிட்ட ஃபோன் கொடுத்தாரு. நான் வாங்கி இந்த லெஃப்ட் கையில் அந்த ஃபோனை பிடிக்க முடியல, கீழே விழுந்துடுச்சு. திரும்பியும் என்னை மூஞ்சை ஒரு மாதிரி காட்டிட்டு அந்த ஃபோனை திரும்பி எடுத்து என் கையில் கொடுத்தாரு. திரும்பியும் நான் கீழே விட்டேன். அப்போ என்ன ராணின்னு கேட்டு அவர் வண்டியை நிறுத்திட்டு என் முகத்தை பார்த்தாரு. அவர் என்கிட்ட எதுவுமே சொல்ல. எனக்கு என்ன வந்ததுன்னு என் மனசுக்கும் தெரியல, ஒரு பயமும் இல்லை, எதுவுமே இல்லை. எனக்கு என்ன நோய் வந்ததுன்னே தெரில. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், நேராக வீட்டுக்கிட்டு வந்துட்டு, ராணி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், கடைக்கு வேணாப்பா 4000 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன், இந்த கஸ்டமருக்கு நான் கொடுக்கணும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். என்னை நேராக எங்கள் வீட்டு உள்ள இட்டுன்னு போயிட்டு சோஃபாவில் உட்கார வச்சு பைபிள் எடுத்து என் தலை மேலே வச்சு அவர் ப்ரேயர் பண்ணுவார். எப்போவுமே நான் சிக் ஆகிட்டேன்னா அவர் ப்ரேயர் பண்ணுவார். எனக்கு அது உடனே செட் ஆகும். அதே மாதிரி நானும் அவருக்காக ஜெபிப்பேன். அதுக்கப்புறம் உன்னால் முடியுமான்னு கேட்டார் வியாபாரத்துக்கு போகிறதுக்கு. என்னால் முடியும் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் தைரியமாக இருப்பேன். வாப்பா என்னால் முடியும் வா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த பாக்ஸ்லாம் எடுத்து இடுப்பில் வச்சுட்டு பைக்கில் ஏறுறேன். என்னால் ஏற முடியல, அப்படியே சுழட்டி இருக்குது என்ன. சரின்ட்டு அப்படியும் போயிட்டு நான் வியாபாரத்தில் உட்காந்து எனக்கு கஸ்டமர் வந்து என்கிட்ட கேட்ட பொருளுக்கு அவங்களுக்கு நான் சேலம் பண்ணிட்டேன். அவங்க என் முகத்தையே பார்க்குறாங்க, ஆனால் அவங்கள என்னால் பார்க்க முடியல. கீழே தலை தொங்கிட்டு ஒரு மாதிரி வாயிலேருந்து ஜொல்லாக ஊற்றி இருந்திருக்குது. அப்புறம் அங்கே இருந்த 2 ஜென்ஸுங்க, ஐயோ அந்த அம்மாவுக்கு ஏதோ ஆயிடுச்சுப்பான்னு சொல்லிட்டு ஆட்டோ பிடிச்சி எங்கள் வீட்டுக்காரர் உடுப்பா இதெல்லாம் இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை ஆட்டோவில் ஏற்றி என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போகும்போது எனக்கு நினைவு இருக்குது, என் பெரிய பையனுக்கு ஃபோன் பண்ணார், ஸ்ரீபான் அம்மாவுக்கு ஸ்ட்ரோக் ஆகிடுச்சு. ஆனால் இந்த ஸ்ட்ரோக்குன்னா என்னான்னு எனக்கு கடவுள் பொதுவாக எனக்கு தெரியவே தெரியல. ஸ்ட்ரோக்குடா அம்மாவுக்கு, நான் பெரியார் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூப்பிட்டு போகிறேன். அவன் என்ன சொல்கிறான், நான் வேலைக்கு போயின்னு இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எப்போ எங்களுக்கு முன்னே வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் நின்றுட்டான். என் பெரிய பையன் வந்து அங்கே நின்னதுக்கப்புறம் என்னை கொண்டு போய் உடனே அட்மிட் பண்ணிட்டாங்க. உடனே மூக்கில் டியூப் போட்டாங்க, யூரின் டியூப் போட்டாங்க. என்ன ஏதுன்னே சொல்ல நான் அழுகுறேன், எனக்கு அதெல்லாம் போடாதீங்க, எனக்கு வேணாம், என்னால் முடியும். டக்குன்னு அந்த பெரியார் ஹாஸ்பிட்டலில் எல்லாமே எனக்கு ஒரு செகண்டுக்குள்ளே அதெல்லாம் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டது அப்புறம் எங்கள் வீட்டுக்காரரும் என் பையனை வந்து கரெக்டாக அந்த நேரம் கொண்டு போயிட்டு சேர்த்துதும் கர்த்தருடைய கிருபை தான். கர்த்தருடைய கிருபை இல்லாமல் எதுவுமே நடக்காது. கிறிஸ்துவங்களுக்கு உபத்திரம் வராதுன்னு நினைக்காதுங்க. கொஞ்சம் நான் ஆண்டவர் விட்டு அப்படி பின்னாடி போனேன். ஆனால் பார்த்திங்களா எவ்வளோ பெரிய உபத்திரம் உண்டு தான். ஆனாலும் ஆண்டவர் நம்ம நேசித்ததுனால நம்மளை தூக்கிடுவார். இப்போ பாருங்கள், அந்த ஒரு செகண்டு என் பையன் வந்து அவன் வந்து ஜிஹெச்சில் வந்து ஆஃபீஸராக இருக்கான். டக்குன்னு வந்து அந்த மருந்து அது ஏற்றுதெல்லாம் அந்த ஒரு 1/2 ஹவருக்குள்ளே அந்த மருந்தினுடைய விலை வந்து 1 லட்சம் ரூபாயாம். அதை எப்படியோ யாரையோ பிடிச்சி அந்த கலைஞர் காப்பீடெல்லாம் வச்சு டக்குன்னு அந்த மருந்து என்னை ஏற்ற நேரத்தில் கரெக்டாக ஏற்ற வச்சுட்டார் ஆண்டவர். ஒரு மணி நேரத்துக்குள்ளே என்னை அங்கேருந்து ஆம்புலன்ஸில் எடுத்துன்னு போயிட்டு ஜிஹெச்சில் கொண்டு போயிட்டு ஒரு 6 நாள் நான் ஐசியூவில் வார்டில் இருந்தேன். அப்போ கூட பாருங்கள் நான் எவ்வளோ மரமண்டையாக இருக்கேன். அந்த இருக்கிற அவங்களெல்லாம் பார்த்து கூட இந்த தான் வியாதி தான்ட்டு எனக்கு ஆண்டவர் அந்த நினைப்பே கொடுக்கல. சாதாரணமாக இருக்கிற மாதிரி தான் இருந்தேன் நான்.
அப்புறம் டாக்டர் வந்து பார்த்துட்டு என்னை நடக்க சொன்னார், பேச சொன்னார், எல்லாம் பண்ண சொன்னார். எனக்கு அப்போ ஏதோ தெரியல, சாதாரணமாக ஏதோ தெரில அப்படின்ட்டு எனக்கு. ஆனால் கை கால் எந்த ஒரு பாதிப்பும் வரல. பேச்சு மட்டும்தான் கொஞ்சம் குளறுன மாதிரி இருந்தது. அப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே எங்கள் ஹவுஸ் ஓனர் வந்தார். வந்து என்னை பார்த்துட்டு, உனக்கு வந்தது எவ்வளோ பெரிய வியாதி தெரியுமா, அதுலேருந்து நீ கும்பிட்ற கடவுள் தான் உன்னை காப்பாற்றிக்கிறாரு. இது ஸ்ட்ரோக்குமா, கை கால் விழுந்துடும், பேச மாட்டாங்க, எதோ பண்ணியிருக்கோம். ஆனால் நீ ஏதோ ஒரு நல்ல ஒரு கடவுளை பிடிச்சிக்கின்னு நீ இருந்திருக்கிற, நீ கும்பிட்ட கடவுள் தான் உன்னை காப்பாற்றினார்னு எங்கள் ஹவுஸ் ஓனர் சொன்னார். அவர் சொன்னதுக்கப்புறம் தான் என் மைண்ட்லேயே இவ்வளவும் சரி இது ஸ்ட்ரோக்குன்னா இப்படி தான் போல் அப்படின்னு சொல்லி நினச்சேன். கொஞ்ச நாள் ஒரு வாரம் அப்படி ஒரு 10 நாள் ஆனதுக்கப்புறம் நானே கண்ணாடி எடுத்து நான் பார்க்க ஆரம்பித்தேன் என் முகத்தை. என் முகம் கொஞ்சம் ஒரு மாதிரி சைடாக, ஆனால் எல்லாத்தோட எனக்கு என்ன ஒரு இதுனா என் நாக்கு கொஞ்சம் உள்ளே போன மாதிரி இருக்குது. அந்த ஸ்ட்ரோக் வந்ததில் என்னுடைய பேச்சு வரல, என் நாக்கில் வந்து எந்த ஒரு டேஸ்ட்டும் தெரியல. அப்படி தான் பேச்சு. ஆனால் பேசும்போது கொஞ்சம் வாய் குளருது. இப்போ நல்லா நான் மாத்திரை சாப்பிட்றேன். நான் ஒரு 3 மாதம் வரைக்கும் நான் ரெஸ்ட் எடுத்தேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வருமானம் இல்லை. நான் ஒரு நாள் அழுதேன், ஆண்டவரே எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட்ணும், நான் வேலைக்கு போகணும் ஆண்டவரே நான் சொன்னேன். அதுக்கப்புறம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 9ஆம் ஏதோ நான் வேலைக்கு போகிறேன்ப்பா. நான் டாக்டர் கேட்டேன், சார் நான் வேலை செய்யலாமான்னு. நீ மனசு வச்சா நீ வேலை செய்யலாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு 20% தான் வந்திருக்கு, நீ போகலாமா வேலைக்கெல்லாம் அப்படின்னாரு. டக்குன்னு எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன். என்கிட்ட காசும் இல்லை. எல்லாமே இந்த 3 மாதத்துக்குள்ளே ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாகிப்போச்சு. சேர்த்து தான் வச்சுருந்தேன், செலவாயிடுச்சு நான் வீட்டில் இருந்ததுனால. அதுக்கப்புறமா நான் வேலைக்கு போயிட்டு மீனெல்லாம் நான் அங்கே எனக்கு நிறைய கடன்லாம் தருவாங்க. அவங்கக்கிட்ட நான் கடன் எடுத்துகிட்டு வந்து மீன் விற்றுட்டு டக்குன்னு எத்துமே மறுநாள் கொடுத்துருவேன். இதே மாதிரி தான் மார்ச் 9ஆம் நான் வியாபாரத்துக்கு போகிறேன். ஆனாலும் சண்டே என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு சர்வீஸ் 5 மணிக்கெல்லாம் நான் அந்த ஏஜி சபைக்கு போயிட்டு நான் சர்வீஸ் முடிச்சுட்டு தான் நான் வியாபாரத்துக்கே போகிறேன். அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் நான் சர்ச்சுக்கு போய் வியாபாரத்துக்கு போனால் கூட பரவாயில்ல, கொஞ்சமாக விற்றாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து ஆண்டவர் நம்மளுக்கு ஜீவனை கொடுத்துருக்காரு. அந்த ஜீவன் எதுக்காக கொடுத்துருக்காருன்னா, இந்த மாதிரி சகோதரிங்க எவ்வளோ கஷ்ட நஷ்டத்தில் இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் கொஞ்சம் வசதி வந்ததும், கொஞ்சம் உடம்புல தெம்பு இருந்ததும் நம்மளுக்குள்ளே ஒரு காரியம் நடக்கும். அதை நம்ம பொருட்படுத்தாமல் ஆண்டவருக்குள்ளே நம்ம வைராக்கியமாக இருக்கிறோன்னு சொன்னால் அது எல்லாமே நம்மளுக்கு நன்மை தான். ஆண்டவர் விட்டு வேலைக்கு போனால் நம்மளுக்கு மரணமும் வரும். ஆனால் அவரை நம்ம கையில் பிடிச்சிக்கணுமா, அவர் நம்ம அதுலேருந்து கூட காப்பாற்றுவார். அதுக்கு நான் ஒரு சாட்சி. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிற கர்த்தாவே, இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி. இந்த டானியல் ஆண்டவரை பிரதரை நீர் காட்டினதுக்காக நன்றி அப்பா. இதை பார்க்குற அனைவருக்கும் இது ஒரு பிரயோஜனமாக இருக்கட்டும். இது உண்மையும் உத்தமமுள்ள ஒரு சாட்சி ஆண்டவரே. என் வாழ்க்கையில் நடந்தது அத்தனையும் இது உண்மை ஆண்டவரே. ஏசப்பா, நீர் எனக்கு நீ செஞ்ச சகாயம் ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கும் நீ செய்வீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, முன்னிலுமே காட்டிலும் பின்னிலுமே அதிக ஆசீர்வாதம் என்று சொல்லியிருக்கேன் ஆண்டவரே. நான் இழந்ததெல்லாம் நீங்கள் திரும்பி தருவீங்க ஆண்டவரே. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த சேனலுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. அநேகருக்கு இது ஒரு பெரிய சாட்சியாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஏசப்பா, உம்முடைய கரத்தில் என்னை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. கேட்குற ஒவ்வொரு சகோதரியும் சகோதரனும் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே பயன் அடைய கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இந்த மகளிர் கொண்டதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அநேகருக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜா. உடைய நாமத்தினால் எதை கேட்டாலும் நீ செய்வே என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. இந்த சாட்சியை கேட்குற அநேக பிள்ளைகள் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரே அப்பா, ஜீவனுள்ள தேவனை பிடித்து கொண்டு இருக்க உதவி செய்கிறோம். யாரும் ஒரு பின்மாற்றத்தில் போகாதபடி ஆண்டவரே உண்மையாக அந்த ஆண்டவரை பிடித்து கொள்ள உதவி செய்யுங்க. அவரை நம்பின முகம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை ஆண்டவரே. அப்பா, நான் பிடித்திருந்தால் விட்டிருப்பேன். இயேசு என் கரத்தை பிடித்ததினால் இம்மட்டும் என்னை காத்தார் ஆண்டவரே. என் ஜீவனை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரை. கொடா கொடி உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆசீர்வாதிங்க, கனப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். அன்பார்ந்த கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.